अप्पय्ययज्वेन्द्रगीतं स्तोत्रराजं पठेत्यस्तु भक्त्या प्रयाणे तस्यार्थसिद्धिं विदत्ते मार्गमध्ये भयं साशुतोषो महेश शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देव. வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது சிவபுராணம் பகுதி 66. அசுரர்களை அழிக்க உபயம் கேட்கும் தேவர்கள். தேவர்களின் இன்னல்களை உணர்ந்த பிரம்மதேவர் அசுரர்கள் மூவரையும் எளிதாக அழிப்பது என்பது இயலாத காரியம், மிகவும் கடினமான முறையினால் மட்டுமே அவர்களை அழிக்க இயலும் என்றார். மேலும் அவர்கள் கோட்டைகளை பல காலங்கள் தவமிருந்து பெற்றுள்ளனர். வரமளித்த நானே அவர்களை அழிப்பது என்பது முறையல்ல. தேவர்களாகிய நீங்கள் அவர்களிடம் போரிட்டு வெற்றி கொள்வதே சிறந்ததாகும் என்று கூறினார். நாங்கள் போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டுமென்றால் பல யுகங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அசுரர்கள் தங்களிடம் வாங்கிய வரத்தால் எங்களின் பலமானது குறைந்து கொண்டே இருக்கின்றது என்று தேவர்கள் கூறினார்கள். தேவர்களின் கூற்றுகளை கேட்ட பிரம்மதேவர், அசுரர்களை என்னால் அழிக்க இயலாது, ஆனால் அவர்களை அழிப்பதற்கான உபயத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றார். பிரம்மதேவர் அளிக்கும் உபயத்தை கேட்பதற்காக தேவர்கள் அனைவரும் காத்துக்கொண்டு இருந்தனர். பிரம்மதேவர், அவர்களை அழிக்கும் வல்லமையும் உங்களை இன்னல்களில் இருந்து காக்கக்கூடியவரும் ஒருவரே, அவர்தான் எம்பெருமானான சிவபெருமான். உங்களின் இன்னல்களை களைக்க வல்லவர் அவர் மட்டுமே என்றார். கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்த தேவர்கள் அவரை வணங்கி தாங்கள் பிரம்மதேவரை காணச் சென்றது பற்றியும் பிரம்மதேவர் அருளியவற்றையும் கூறினார்கள். பின்பு திரிபுரர்களை அழித்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என தேவர்கள் எம்பெருமானிடம் பணிவுடன் தங்களின் கோரிக்கையை வைத்தனர். தேவர்களின் கோரிக்கைகளை கேட்ட எம்பெருமான் அவர்களிடம், திரிபுர அசுரர்களை என்னால் வதம் செய்ய இயலாது என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் இறைவன் மீது சிறந்த பக்தியும் அளவற்ற நம்பிக்கையும் கொண்டுள்ளார்கள். அவர்களை என்னால் இக்காலத்தில் வதம் செய்ய இயலாது. அவர்கள் இறை எண்ணங்கள் விடுத்து அழிவு பாதையில் செல்லும் காலத்தில் மட்டுமே அவர்களை என்னால் அழிக்க முடியும் என்று கூறினார். இதனால் தங்களை இந்த இன்னல்கள் மிகுந்த சூழலில் இருந்து எம்பெருமான் காப்பாற்றுவார் என எதிர்பார்த்த தேவர்கள் மனம் வருந்தினார்கள். பின்பு தேவர்கள், சர்வங்களையே உள்ளடக்கிய தாங்கள் இவ்விதம் கூறினால் நாங்கள் யாது செய்ய இயலும் சர்வேஸ்வரா என்றனர். எம்பெருமானோ, உங்களின் இன்னல்களை போக்கவும் திரிபுர அசுரர்களை அழிக்கவும் வல்லவரான மாயக்கலையில் மாயாவியாக விளங்கும் திருமாலிடம் சென்று உங்கள் இன்னல்களை கூறி உபயம் ஏதேனும் உள்ளதா என்று அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயலாற்றுங்கள் என்று கூறினார். பிறகு தேவர்கள் எம்பெருமானிடம் விடை பெற்று வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் திருமாலை காணச் சென்றனர். ஆதிசேஷன் மீது துயில் கொண்ட திருமாலையும் அவரின் பாதங்களில் அமர்ந்திருந்த லக்ஷ்மி தேவியையும் கண்டு வணங்கினர். பின்பு தாங்கள் வந்த நோக்கத்தினையும் திரிபுர அசுரர்களால் அடைந்த இன்னல்களையும் சர்வேஸ்வரன் அதற்கு அளித்த உபயத்தையும் தேவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பகுதி முடிகிறது. மீண்டும் தங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.